திடீரென 36 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்த தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் திடீரென 36 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்த தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சாலையில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 36 தொழிலாளர்களை கட்டாய ஓய்வு என்கிற அடிப்படையில் பணிநீக்கம் செய்து தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களை வெளியேற்றியதால் அதிர்ச்சியடைந்தனர். தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் காரைக்கால் கும்பகோணம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை செய்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. குறிப்பாக அரசு திட்டங்களில் முதல்வர் பெயர் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டு இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லியில் திமுக வழக்கறிஞர் வில்சன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தடை விதித்திருந்தது. குறிப்பாக அரசு திட்டங்களில் முதல்வர் பெயர் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தது எனவும், இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் சில சந்தேகங்களும் உள்ளது என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை வைத்ததாகவும், அதற்கு அவரது முறையீட்டை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த தலைமை நீதிபதி, உங்களுடைய கிளாரிபிகேஷன் கூடிய கோரிக்கையோடு வழக்கை விசாரிக்கிறோம் என்று உறுதியளித்துள்ளார் எனவும் தெரிவித்தார். இந்த வழக்கை திங்கட்கிழமை கிளாரிபிகேஷன் பெட்டிஷனுடன் விசாரிப்பதாக கூறியுள்ளார். புதுச்சேரியில் ஒரே எஃப்ஐஆரில் 2 வழக்குகள் பதியப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை வாபஸ் பெற காவல்துறை கண்காணிப்பாளரிடம் 1 கோடி ரூபாய் வாங்கி தர கோரி காவல் ஆய்வாளரை மிரட்டியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த 2017ஆம் ஆண்டு பெரியகடை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்த தற்போதைய காவல் கண்காணிப்பாளர் செல்வம், அவர் பணி செய்த காலத்தில் 3 போக்சோ வழக்குகளை சரிவர விசாரணை செய்யாமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அதே எஃப்ஐஆர் எண்ணில் அங்கு பணிபுரிந்த உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் வழக்கை வேறு ஒருவர் பெயரில் மாற்றம் செய்தது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்யசுந்தரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் வழக்கும் தொடரப்பட்டது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பாபு, புதுச்சேரி காவல்துறை எஸ்பி செல்வம் மீது நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெறுவதோடு அது சம்பந்தமாக எந்தவித அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் இருக்க 1 கோடி ரூபாய் எஸ்பி செல்வத்திடம் வாங்கி தருமாறு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்று பலரிடம் பல லட்சங்கள் கொள்ளையெடுத்த பாபுவின் அனைத்து உரையாடல்களையும் ஆய்வாளர் செந்தில்குமார் அவரின் செல்போனில் ஆடியோவாக பதிவு செய்த நிலையில் மிரட்டல் விடுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி பாபுவை காவல் நிலையத்திலேயே வழக்கு பதிவு செய்து சிறைப்பிடித்தனர். இதனிடையே தலைமறைவாக உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அமைப்பாளர் ஸ்ரீதர் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் அவர் கூறியிருப்பதாவது, தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் தங்கள் மீது போலீசார் திட்டமிட்டு பொய் வழக்கு தொடுத்துள்ளதாகவும், இதனை நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலின் போது கர்நாடகத்தில் தேர்தல் முறைகேடுகள் நடைபெற்றதற்கான ஆதாரம் ராகுல் காந்தியிடம் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை தேர்தலின் போது கர்நாடகத்தில் தேர்தல் முறைகேடுகள் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியிடம் இருப்பதாகவும், இது தொடர்பாக நடக்கவிருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கர்நாடகத்தில் உள்ள தேர்தல் ஆணைய அதிகாரிகளை ராகுல் காந்தி சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மக்களவை தேர்தலின் போது கர்நாடகத்தில் நடந்ததாக கூறப்படும் தேர்தல் முறைகேடுகளை கண்டித்து ஆகஸ்ட் 4 அல்லது 5ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் பெங்களூரில் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார்.
பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்களிக்க தகுதியுடைய வாக்காளர்களின் பெயர்களை சேர்ப்பது அல்லது நீக்குவது குறித்த அரசியல் கட்சிகள் மற்றும் வாக்காளர்கள் பரிந்துரைகள் வழங்க 1 மாதம் அவகாசம் வழங்கப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய அவர், பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் ஆவணமாகவும் எண்ம நகலாகவும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மூலம் வழங்கப்படும் என கூறினார். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்களிக்க தகுதியுடைய வாக்காளர்களின் பெயர்களை சேர்ப்பது அல்லது நீக்குவது குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் வாக்காளர்கள் பரிந்துரைகள் வழங்க 1 மாதம் அவகாசம் வழங்கப்படும் என அறிவித்தார். வங்கதேசத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 83ஆக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வங்கதேச நாட்டில் 2025ஆம் ஆண்டு துவங்கியது முதல் 20,980 டெங்கு பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த பாதிப்புகளால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை 83ஆக உயர்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது வங்கதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு 1262 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளதாகவும் இதன்படி அந்நாட்டில் எண்ணெய் வளங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பேசிய அவர், இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எண்ணெய் விற்கும் காலம் வரக்கூடும் என்று அவரது கருத்து புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பாகிஸ்தானுடன் அமெரிக்கா இப்போது வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளது என்றும் அதன்படி எண்ணெய் வளங்களை மேம்படுத்த ஒருங்கிணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அமெரிக்கா பாகிஸ்தான் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதில் தலைமை பங்காற்றிய அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவித்து குறிப்பிட்டிருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.